ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சுக்கங்களிலே சிலவற்றை சுக்கமென்று பிரமிக்கிற இத்தனை போக்கி. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சில துக்கத்தை பார்த்து இது சுக்கம்னு நினைச்சு பிரமித்து போயிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இயல்பு அதுதான். அதுக்கு உதாரணம் அவரே காட்டுறார். ரொம்ப அந்த உதாரணத்தை பார்க்கலாம். துக்கங்களிலே சிலவற்றை சுக்கமென்று பிரமிக்கிற இத்தனை போக்கி இதொழிய சுகரூபமாய் இருப்பது ஒன்றில்லை. இந்த எம்பெருமானிடத்திலே நாம் இப்படி அபிமுகமாக இருப்பதே, இதை தவிர வேறு சுகம் இல்லை. அதுக்கு உதாரணம் காட்டுறா. உயிர்கழிவிலே இருக்கிறவனுக்கு விபாசையும் வர்த்தித்து தண்ணீரும் குடித்து தாகமும் சமித்தால் பிறக்கும் சுகம் போல இருப்பதொன்றிலே சம்சாரிகளுக்கு போகத்தால் பிறக்கும் சுகமாகிறது. மொத்தம் உயிர்கழிவுல இருக்கான். உயிர்கழிவுனா தூக்கு மேடையில இருக்கான். அப்போ அவனுக்கு திடீர்னு ரொம்ப தாகம் எடுத்துடுது. உயிர்கழிவிலே இருக்கிறவனுக்கு அந்த தூக்கு போட போற அந்த சமயத்தை ரொம்ப தாகம் எடுத்துடுது. என்னதான் இருந்தாலும் தூக்கு போட போறவனுக்கு என்னன்னு கேட்டுட்டு கொடுக்கதான் கொடுப்பா. அப்படி அவனுக்கு விபாசையும் வர்த்தித்து அவனுக்கு அந்த தாகமும் எடுத்து, அப்ப அவன் என்ன வேணும் கேட்கறா, ஜலம் வேணும், தண்ணி வேணும் கேட்கறான். சரி தண்ணியை கொடுக்குறா. தண்ணீரும் குடித்து அதை குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே அவனுக்கு என்ன ஆகுது, தாகமும் சமித்தால் தாகம் அடங்கிடுறது. தாகம் அடங்கினோடனே பிறக்கும் சுகம் போல இருப்பது ஒண்ணு. அப்போ ஒரு சுகம் ஏற்படுமே அவனுக்கு. பாடி தாகம் போச்சு. அவனுக்கு அந்த க்ஷணத்துல மறந்துடும். அவனுக்கு நான் தூக்கு போறேன், எனக்கு உயிர் போக போறதுங்கிறத மறந்துடும். அவ்வளவு பெரிய தாகம் இருந்திருக்கு. அந்த தாகம் போனோடனே அப்பா இப்பதான் தாகம் போச்சுன்னு ஒரு சுகம் ஏற்படுது. அதை போலதான் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சுகம் என்று சொல்லுகிறார். இது பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு சின்ன சுகம் நமக்கு வந்தா அதுவே பெருசா தெரியுது. அப்படித்தான் இங்கே இந்த உலகம் இருக்கிறது. அதை போல இருப்பது ஒன்றிலே சம்சாரிகளுக்கு போகத்தால் பிறக்கும் சுகமாகிறது. இந்த சம்சாரிகளுக்கு இந்த போகத்தாலே, இந்த உலக இன்பத்தாலே பிறக்கக்கூடிய சுகம் எப்படி இருக்கு? இந்த தூக்கு கயிறுல இருக்கும் பொழுது ஒருத்தனுக்கு தாகம் எடுத்து அதுல அந்த தாகம் அடங்கினா ஒரு சுகம் ஏற்படுமே, அதே போல சுகம் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல இன்னொரு உதாரணம் காட்டுறார். ஆடுகிற பாம்பின் நிழலே ஒதுங்கி அது அள்ளிக்கொள்ளும் என்று அறியாதே வெயிலை தப்ப பெற்றோம் என்று ஹிருஷ்டராய் இருப்பாரை போலே இதே விஷயானுபவங்களாலே கழித்திருக்கும் இருக்கிற இருப்பு இவனுக்கு. இவன் விஷயானுபவத்தாலே உலக விஷயங்களிலே இன்பங்களிலே ஈடுபட்டு அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, அது எதை போல இருக்குன்னா, ஆடுகிற பாம்பின் நிழலிலே ஒதுங்கி, ஒரு பெரிய பாம்பு அது படம் எடுத்து ஆடுறது. ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், வெயில்ல வந்துட்டு இருக்கான். அப்ப இது பாம்பு படம் எடுத்து ஆடுறது. இவனுக்கு அது பாம்புன்னு தெரியல, ஏதோ நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் போல இருக்கு, ஏதோ நிழல் கூடைய வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் அது கீழே போய் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்னா, அது அள்ளிக்கொள்ளும் என்று அறியாதே. அந்த பாம்பு நம்ம ஒரு அடுத்த க்ஷணத்துல விழுங்க போறதுங்கிறது தெரியாமல் இவன் அந்த வெயிலுக்கு ஒரு இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் கிடைச்சது என்று வெயிலை தப்ப பெற்றோம் என்று ஹிருஷ்டராய் இருப்பாரே போலே இதே, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரே போல. அதை போலேதான் விஷயானுபவங்களாலே கழித்திருக்கிற இருப்பு. உலக விஷயத்தில இன்பத்தினாலே இவன் கழித்திருக்கிறானே, அந்த இருப்பெல்லாம் இதை போலத்தான். எதனாலே என்றால், இந்த விஷய சுகத்திலே இவன் ஈடுபட்டான்னா அதுக்கு பலம் என்ன, நரகம். அப்படி அந்த நரகத்தை அனுபவிக்க போறாங்கிறது தெரியாம விஷய சுகத்திலே உலக இன்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று காட்டுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org